ஒருத்தன் சொல்லுவான், நான் சுறுசுறுப்பாக இருக்கேன், நல்லா நல்லா சம்பாதிக்கிறேன், கான்சன்ட்ரேஷனோட இருக்கேன், என்னுடைய அறிவுனால தான் இதெல்லாம் கிடைக்குதுன்னா அதுவும் அவனுக்கு விதிக்கப்பட்டது. ஆனால் ஒருத்தன் சோம்பேறியாக இருக்கான், அவன் என்ன தான் வேலை செய்யணும், வேலைகள் வந்தாலும் அவன் செய்ய மாட்டான், அதுவும் அவனுக்கு விதிக்கப்பட்டது. அவனுடைய அறிவை அந்த விதி மழுங்க செஞ்சிடும். இந்த மழுங்க செய்யாமல் இருக்கணும்னா கடவுள் பற்று மட்டும்தான் நம்மளுடைய அறிவை வெளிச்சம் போட்டு காட்டும். நமக்கு அந்த அறிவை வெளிச்சமாக வச்சுருக்கோம், இருளுடைய செய்யாத அந்த அறிவை. ஸோ இறைவனுடைய கருணையை பெறத்துக்கு நாம் அடுத்தவனுடைய மனதை காயப்படுத்தக்கூடாது, அடுத்தவனுடைய குறைகளை பார்க்கக்கூடாது, நம் குறைகளை பார்த்து அதை சரி செய்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம செய்யும் பொழுது, இன்னொரு விஷயம், அழிவை பற்றி நம்ம நினைக்கவே கூடாது. எனக்கு இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு நாம் சங்கல்பம் செஞ்சிக்க கூடாது. நமக்கு எதுவும் ஆகாது, இறைவன் துணை இருக்க நமக்கு என்ன. எல்லா விஷயங்களும் எல்லா பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனி போல மறைந்து விடும்ன்ற நம்பிக்கையோட இறைவனுடைய பாதத்தை பற்றினால் நிச்சயமா விதியை அனுபவிப்போம். ஆனால் நாம தான் அனுபவிக்கிறோன்ற அந்த மாயை விலகிடும் நம்மக்கிட்ட இருந்து. அந்த பிரச்சனை தன்னால் போயிடும். அதாவது தலைக்கு தலைப்பாகையோடு போச்சுன்னு சொல்கிற மாதிரி